ஐபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக கிரகங்களே கோயில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த நிகழ்ச்சியிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் மாறுபட்டு கிரகங்கள் நம்ம உலகத்தை எப்படி தாக்கம் செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். இப்போது எந்த கிரகங்களும் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டாம். இப்போது ராசி மண்டலம் 12 ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஒவ்வொரு குணங்கள் உண்டு, அதாவது கேரக்டர்ஸ். இப்போது சனி பெயர்ச்சியாகி கும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருக்கணித பிரகாரம் போன வருஷமே நுழைஞ்சிட்டாரு, வாக்கிய பிரகாரம் இந்த வருடத்திலிருந்து உள்ளே நுழைஞ்சிருக்கிறார். இப்போது சனி கும்ப ராசியை சேர்ந்திருக்கிறார். இவர் எந்த ராசியில் உட்கார்ந்தாரோ, எந்த ராசிகளெல்லாம் பார்வை செய்கிறாரோ அந்த ராசிகளெல்லாம் இங்கே சிக்கல் உண்டு பண்ணும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடங்களை இயங்க விடாமல் செய்யும் அல்லது எதிர்மறையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ கும்பத்தில் வந்தது, இந்த கும்பத்தில் வந்ததுனால நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு வருது. இந்த கும்பம்ன்றது குடவரைன்னு பேர், குகைன்னு பேர், சமாதின்னு பேர். இன்னும் சொல்லப்போனால் இந்த கண்டெய்னராக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த கும்பம் தான் குறிக்கும். மேஷராசி, அது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் காவலுக்கு அதிபதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு வீடு எந்த வீட்டை பார்க்குது அப்படின்னு பார்த்தா சூரியனுடைய 7ஆம் வீட்டை பார்க்குது. சூரியன் வீடு ராஜசபை வீடு, ராஜா வீடுன்றதும் நமக்கு தெரியும். இன்னொரு வீடு விருச்சிகம். விருச்சிகமும் செவ்வாய் தன்மை உள்ள ஒரு இடம். செவ்வாய் தன்மை உள்ள இடம்னா செவ்வாய் அந்த இடத்துல விஷமாக கூட இருப்பார். தேள் அடையாளமாக இருக்குது இல்லையா, விஷமாக கூட அந்த இடத்துல இருப்பார். இந்த கும்பம்ன்றது ஏற்கனவே சனி இங்கே உட்கார்ந்ததுனால கும்பம் குடத்தையும் குறிக்கும், குகையும் குறிக்கும், இன்னும் கண்டெய்னர் எல்லாத்தையும் குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். கள்ளக்குறிச்சியில் 50 பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சது. முதல்ல அவங்களுக்கு நம்முடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு இந்த சனின்ற ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம எப்படி எடுக்க முடியும். செவ்வாய்ன்றது காவல்துறை, சூரியனுடைய வீடுன்றது அரசாங்கம், விருச்சிக வீடுன்றது விஷம், இந்த கும்பம் வீடுன்றது இந்த கும்பம் தான் இப்போ காய்ச்சின சாராயம், அதாவது அந்த பானையில் வச்சு காய்ச்சக்கூடிய சாராயம். இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாயுடைய வீடு 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடு விஷ வீடாகவும் வருது, இந்த சாராயம்ன்றது கும்பமாக வருது. இந்த கும்ப வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷ தீண்டுதல் இந்த 8ஆம் வீடை குறிக்குது. சூரியனுடைய வீடு அரசாங்கத்தை குறிக்குது, செவ்வாயுடைய வீடு காவல்துறையை குறிக்குது. இந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறையை சேர்ந்த அதிகாரியையும் அங்கே அரசாங்கத்தை சேர்ந்த கலெக்டரையும் தான் முதல்ல இடமாற்றம் செய்தாங்க, சஸ்பென்ஷன் பண்ணாங்க. இந்த 3 கிரகங்களும் 3 ராசிகளையும் பார்த்ததுனால முதல் சம்பவம் அங்கே அரங்கேறிச்சு. கள்ளக்குறிச்சின்ற இடமா இருந்தால் கூட இந்த சம்பவம் நடந்தது கருணாபுரம் அப்படின்ற இடத்துல. கருணைக்கு அதிபதி சனி. சனி உட்கார்ந்தது கும்பத்தில். அங்கேருந்து சூரியனோட வீடை பார்வை செய்கிறார் இல்லையா. சூரியனும் சனியும் சேரும்போது தான் இந்த புறம்னு பேர் முடியக்கூடிய இடம் வரும். அப்போ கருணாபுரம் அப்படிங்கிறது சரியாக கும்பத்தில் சனி நுழைஞ்சோன்னே ஏற்படுத்தின ஒரு சிக்கல் இது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கலாம். இது போல் இன்னும் பல சம்பவங்களும் நம்ம உலகத்தில் நடக்க போகிற அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நடக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா செவ்வாய் காவல்துறை மட்டும் இல்லை, மருத்துவ கிரகமும் கூட. சூரியன்றது அரசாங்கமும் சொல்லியிருக்கேன் இல்லையா. அரசு மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வெளியே வரும். இதனால் இந்த மருத்துவமனைக்கும் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அரசாங்கத்துக்கும் சில கெட்ட பேர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த துறையை சேர்ந்தவங்க இருந்துட்டால் மக்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்ல பெயர் தொடர்ந்து கிடைக்கும். அடுத்து நடக்க போகிற 2 வருடங்களில் பார்த்திங்கன்னா கும்பம்ன்றது கண்டெய்னர்னு சொன்னேன் இல்லையா. இந்த கண்டெய்னருங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜாக கூட இருக்கலாம், ஒரு குக்கராக கூட இருக்கலாம். இப்போது அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வெடிக்கிறது, இந்த குக்கர் வெடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் இருந்து கசிஞ்சு விஷம் கசிஞ்சு அதனால் உயிர் போகிறது, இந்த மாதிரி சம்பவங்களே அதிகமாக நம்ம பேப்பரில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் லாரிஸ் போகுது இல்லையா, அதுலேயும் சில விபத்துகள் நடக்கும். இந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகிற கிடங்குகளாக இருக்கட்டும், எண்ணெய் சம்மந்தப்பட்ட கிடங்குகளாக இருக்கட்டும், அதுலேயும் நிறைய விபத்துகள் ஏற்பட்டு அடுத்தடுத்த காலத்தில் நம்ம அதிகமாக சந்திக்க போகிறோம். அது சூரியனுடைய வீடு சிம்ம வீடு இல்லையா, அந்த வீட்டை சனி பார்க்கறதுனால அரசாங்கத்திற்கும் சில பல
கெட்ட பெயர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுல இருந்தும் இவங்க தற்காத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அடுத்து ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம், இவ்வளோலாம் வேண்டாம். மேஷ வீடு ஆடை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த ஆட்டை குறிக்கக்கூடிய மேஷ வீட்டை சனி பார்வை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆடு அதிகமாக அடிபட்டு இறந்த சம்பவம், விஷம் உண்டு செத்த சம்பவம், நோய் தாக்கி சாகும் சம்பவம், இது எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற வருடங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஏன் மேஷ வீட்டை பார்த்ததுனால இப்படி ஆகுமா அப்படின்னா நிச்சயமாகும். அதனுடைய அடையாளமே அதுதான்றதுனால அடுத்து வரப்போகிற காலங்களில் அதிகமாக இது நடக்கும். இப்போவுமே அதிகமாக கடா விற்றுது இந்த பண்டிகைகளுக்காக அப்படின்ற தகவலும் நம்ம பேப்பரில் படிச்சுக்கிட்டு தான் வரோம். இது இல்லாமல் இந்த ஆடுகளுக்கும் உயிர்கொல்லி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அடுத்து சிம்ம வீடு, மிருக வீடு இல்லையா? மிருகங்கள் நிறைய வேட்டையாடப்படுறதோ அல்லது மிருகங்கள் இங்கே மின்சாரம் பாய்ச்சி அது உயிரிழப்பு ஏற்படுறதோ, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் நாட்டிற்கு வந்து மக்களுக்கு துன்புறுத்துறதோ, மக்கள் போய் காட்டு விலங்குகளை துன்புறுத்துறதோ, அதனால் சிக்கிக்கிறதோ தொடர்ச்சியாக இனிமேல் நிறைய நடக்கும். இந்த சூரியனுடைய வீடு, சூரியன் அரசாங்கம்ன்றதுனால சனி பார்வை செய்கிறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கலைபுரத்தில் நிறைய சம்பவங்கள் நடைபெறதையும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். மருத்துவத்துறையிலையும் நிறைய புதிய சட்டங்கள் வந்து அரசு கொண்டு வரும். என்ன மாதிரியானது? மருத்துவமனைகள், மருந்து கம்பெனிகள் இவங்களுக்கெல்லாம் புதிய சட்டங்களை ஏற்றி அவங்கள ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டமும் இதுதான். சூரியன்றது அரசாங்கன்றதுனால அரசாங்கமும் புது சட்டத்தை ஏற்றி இந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அல்லது கல் குவாரிகளாக இருக்கட்டும், குழி வெட்டி மண் எடுக்கிறதா இருக்கட்டும், குழி வெட்டி மைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த கும்பம் குறிக்கிறதுனால அரசாங்கமும் இதற்கெல்லாம் ஒரு புதிய சட்டத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் நிலக்காரகன் அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, நிலம் சார்ந்த நிறைய விஷயங்களில் புது சட்டங்களை அரசாங்கம் வெளியிடும். சூரியன் அரசாங்க வீடுங்கிறதுனால சனி அதை பார்க்கறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கோஷமும் இப்போ வெளியேறும். அதனால் பல சிக்கல்கள் வந்து மக்களுக்கு மத்தியிலையும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலையும் நடைபெறதை நம்ம கண்கூட பார்க்கலாம். செவ்வாய் போலீஸ் துறை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் அங்கே கூட ஒரே நாடு ஒரே சீருடைன்றதும் இனி புழக்கத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பை கொடுக்கும். இதெல்லாம் சனி கும்பத்தில் இருக்கிறதுனாலேயே செய்யக்கூடிய சில மாறுதல்கள். ஏன்னா சனி சட்டத்துக்கு அதிபதி, புதிய சட்டத்தை ஏற்றும். இந்த 3 கிரகங்களும் இணைந்தால் அதுக்கு சில மருத்துவ விதிகள் உண்டு. என்ன அப்படின்னா, தீர்க்க முடியாத வியாதிகள் தீர்க்கிறதுக்கு உண்டான மருந்துகள் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த சனியினால் அப்படி ஒரு பிரயோஜனமும் உண்டு. அதை சில நாடு சில அரசாங்கங்கள் அதை தடை செய்யும், அதை வெளியிடாமல் ரகசியமாக தனக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கும். ஆனாலும் இது ஒரு காலகட்டத்தில் கசிஞ்சு மக்கள்கிட்ட இந்த நல்ல ஒரு மருந்துகள் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் கும்பத்தில் சனி இருக்க காலத்திலேயே நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்கும். ஒரே கிரகம்தான் ராசி மண்டலம். இதை கொண்டே இன்னும் பல பலன்கள் எடுக்க முடியும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கிரகமும் பல விஷயங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் நம்முடைய ஜோதிட முறையில் ரொம்ப எளிமையாக நம்ம ஜோதிடர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சனின்ற ஒரு கிரகத்தினாலேயே பல பலன்களை நம்ம எடுக்கலாம். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கிரகங்களே கோவில்களா என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.